நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த 21 நாள் உபவாசத்தில், இந்த 2வது நாள் ஜெபத்தில் நீங்கள் எங்களோடு பேசுங்க. தெய்வத்தின் வார்த்தைகள் எங்களோடு பேசும்படியாக என்னுடைய பாதத்தில் வருகிறோம். நீங்கள் மாத்திரம் எங்களோடு பேசும், உங்களுடைய ஜனங்களோடு கூட பேசும். ஹல்லேலூயா. அறிவா கதறல் அறிவா தரல் அறிவா லபரவா. ஹல்லேலூயா. பிரைஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தந்தை தாயினோ மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தந்தை தாயினோ மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். ஏன் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. ஏன் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரமே பாவம் அகற்றி. கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரமே பாவம் அகற்றி. அத்தனை தூரமே பாவம் அகற்றி. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. மலை போல ஏந்த மாபெரும் பாவங்களை முதுகுக்கு பின்னால் விட்டெறிந்தீரே. மலை போல ஏந்த மாபெரும் பாவங்களை முதுகுக்கு பின்னால் விட்டெறிந்தீரே. முதுகுக்கு பின்னால் விட்டீரே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. வரவழைத்த பாவங்களை ஆழத்திலே போட்டு விட்டீரே. வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. ஆமாண்டவரே, இந்த உலகத்தில் எங்களை ஆண்டவரை நேசிக்கிற ஒரே ஒரு தெய்வம், நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. எங்களோடு கூட நீர் பேசும், உடைய வார்த்தை கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகளோடு அடியனோடு பேசும்.
உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக இந்த நாளில் நான் கர்த்தருடைய வார்த்தை பேச வேண்டும் என்று சொல்லி செபித்து அதை எடுத்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் என்னோடு கூட ஒரு சில சம்பவங்களை ஞாபகத்துக்கு கொண்டு வந்தார். அதனால் அதை குறித்து மாத்திரம் நாம் இப்பொழுது ஒரு சில நிமிடங்கள் நாம் தேவனுடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை நாம் பார்க்கும்போது இங்கே வேதம் சொல்லுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். நல்ல கவனிங்க. இங்கே நான் உங்கள் மத்தியில் ஒரு சில சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். நமக்கு நல்ல ஒரு தெய்வமாக, நல்ல மேய்ப்பனாய், நல்ல ஒரு விசேஷமாக இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பி கொண்டிருக்கிறாரோ அந்த விருப்பத்துக்கு நம்மை வணைந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கி அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில் சம்பவங்கள், சில சூழ்நிலைகள் நடக்கிறது. சூழ்நிலைகளை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்னத்தை யோசிக்கிறோம் இருந்துச்சுன்னா, சூழ்நிலையை மாத்திரம் பார்க்கிறோமே தவிர ஆனால் தெய்வத்தை பார்ப்பது அல்ல. அல்லேலூயா. இன்றைக்கி அநேக கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நாம் தெய்வத்தை பார்க்கும்போது தான் தெய்வத்தினுடைய தன்மைகளை புரிந்து கொள்ள முடியும், தெய்வத்தினுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும், தெய்வத்தினுடைய நாம் அவர் செய்ய இருக்கிற காரியங்களை நாம் என்ன பண்ண ஏற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி அநேகர் தெய்வத்தை பார்க்காதபடி உலகத்தில் உள்ளவைகளை சிநேகிக்கிறபடினால உலகத்தை மாத்திரம் அவர்கள் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே, சகோதரி, இந்த நாளில் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறார் அவர்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நம்முடைய விசேஷ வாழ்க்கைக்கு நேராக அதை கொண்டு வரப்படுகிறது. அவன் திருட வருகிறான். ஆனால் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் அதை ஜீவன் உண்டாக்கும்படியா, அதை பரிபூரணப்படும்படியா, அதை வாழ்க்கையில் நாம் அபியாசப்படுத்துவதற்கு தேவன் வழிகளை வைத்திருக்கிறார். இங்கே சொல்லப்படுகிற 2வது வசனத்தில் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளுக்கு மெய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் ஆடுகளுக்கு அவன் சத்தத்தை கேட்கிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவைகளை வெளியே அழைத்து கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல். ஆமென். இங்க முக்கியமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். சத்தத்தை கேட்கிற கிறிஸ்துவர்களாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து 2025-26 ஆண்டுகளுக்கு முன்பதாக உலகத்தில் மனிதனாய் வந்தார். ஆனால் மனிதனாய் வந்தபோது அவர் சத்தம் கொடுத்தார். சத்தத்துக்கு அநேகர் என்ன செய்யல, கீழ்ப்படியல. அநேகர் அவர்களுடைய வார்த்தைக்கு கேட்கல. அவரை குறித்து அவர்கள் அறிந்திருந்தும் அவர்களை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருந்தார்கள். அதனால தான் இது எல்லாம் நடந்து வருவதற்கு காரணம் இன்னைக்கு நாம் பார்ப்ப முடிச்சனால், இன்றைக்கு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய இந்த பாடு மரணங்களை அல்லது துக்க நாட்களாய் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நமக்கு ஒரு தெளிவான ஒரு சிந்தை வர வேண்டும். இதுதான் முக்கியமான காரியம். என்னவென்று சொன்னால், நாம் யாரை பின்பற்றுகிறோம் என்பதை நாம் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு மரித்த ஒரு தெய்வத்தை நாம் என்ன செய்யவில்லை, பின்பற்றவில்லை.
நாம் அதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் மரியாதை உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நாம் பின்பற்றுகிறோம். அந்த தெய்வத்தை பின்பற்றுகிற நாம் இன்றைக்கு கிறிஸ்துவலாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் இந்த உலகத்தில் நமக்கு முன்மாதிரியான ஒரு காரியத்தை சொல்லி போனார். முன்மாதிரியான காரியத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு அநேகரை அந்த முன்மாதிரியான அந்த காரியத்தை விட்டு விடுகிறார்கள். அவருடைய வார்த்தையை விட்டுவிட்டு அவர்கள் பாரம்பரியத்தையும் அல்லது ஒருவேளை கோட்பாடுகளையும் கீழ்ப்படுகிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் அதை பின்பற்றுவது கிடையாது. ஆனால் இந்த வார்த்தையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் இன்றைக்கு பாருங்களா, கவனிங்க, சொல்லுகிறார், அந்த ஆடுகள் தன் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அந்த ஆடு என்ன செய்கிறது, அந்த மேய்ப்பனுக்கு பின்னாடி செல்லுகிறது. யாருடைய சத்தத்தை கேட்கிறது? மேய்ப்பனுடைய சத்தத்தை. உண்மையாய் அந்த ஆடுக்கு சொந்தக்காரனுடைய சத்தத்தை, மேய்ப்பனுடைய சத்தத்தை ஆடுகள் கவனிக்கிறது. ஆனால் மேய்ப்பன் அல்லாத ஆட்டுக்கு சொந்தமல்லாத ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அந்த ஆடு என்ன பண்ணுறதில்ல, செவி கொடுப்பதில்லை. நல்ல கவனிங்க, இந்த மனிதனுடைய சத்தத்தை கேட்கக்கூடாது இருக்கிற காரணம் என்னன்னு சொன்னால், ஆட்டுக்கும் அந்த மனிதனுக்கும் சொந்தம் அல்ல. அல்லேலூயா. சொந்தம் அல்லாததுனால அந்த ஆடு இவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு மறுத்து விடுகிறது. அந்த சத்தத்தை அவர் கேட்கவும் மாட்டுகிறது. ஏன்னு சொன்னால், இந்த உலகத்தில் தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்பதற்கு யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறோம்? அப்படி சத்தத்தை கேட்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். வேதத்தில் அநேக இடங்கள் நிறைய காரியங்கள் சம்பவங்களை பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு இந்த உபவாச நாட்களில் ஒன்று நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறது பிரச்சனை இல்லை. அல்ல நாம் ஒருவேளை நாம் வேலை செய்கிறதுனால தசம பாகங்கள், காணிக்கைகளை, அல்லது ஒருவேளை நாம் எடுக்கிற எல்லா காரியங்களை கர்த்தருக்கு கொடுத்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறது பிரச்சனை அல்ல. ஆனாலும் கூட நாம் செவி கொடுக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை காணப்பட வேண்டும். அந்த எப்படிப்பட்ட செவி என்று சொன்னால், ஆடை மேய்க்கிறவனுக்கு ஆட்டுக்கு சொந்தக்காரருக்குள்ள அந்த வித்தியாசத்தை அவர் காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்தில் ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவனை தந்திருக்கிற தெய்வம் சொல்லுகிறது, என் வார்த்தைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, கீழ்ப்படியுங்க, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்று சொல்கிறார். ஆனால் நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட காரியத்தில் கீழ்ப்படுகிறோம், செவி கொடுக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க. இந்த உபவாச நாட்கள் நாம் என்ன செய்ய வேண்டும், சரி செய்து கொள்ள வேண்டும். அப்படி சரி செய்து கொள்ளும் போது தான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரும், குடும்பத்திலே மாற்றம் வரும், படிப்பிலே மாற்றம் வரும், நாம் எடுக்கிற காரியங்களிலே மாற்றம் வரும். அப்படி மாற்றம் வரவில்லை என்று சொன்னால் நாம் எங்கேயோ என்ன செய்து கொண்டிருக்கிறோம், செவி கொடுக்காத இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத இருக்கிறோம். அப்படி செவி கொடுக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுகிறார். இன்றைக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டுமானால் அங்கே வேதம் சொல்கிறது, அந்த பாருங்க 4 வசனத்தை வாசிங்க. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. ஆமென். என்ன சொல்றாரு? ஆடுகள் அப்படி சத்தத்தை கேட்டிருக்கிறபடினால ஆடுகள் என்ன செய்கிறது, அந்த எஜமானுக்கு பின்னாடி கடந்து போகிறது. உலகத்தின் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை சற்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் யாருடைய சத்தத்தை கேட்கிறோம்? இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துடைய சத்தம், அவரே நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். அந்த நல்ல மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்க வேண்டுமானால் நாம் அவருடைய சொந்த ஜனமாக இருந்தோமானால், அவருக்கு சொந்த ஜனமாக இருந்தோமானால் நாம் சத்தத்தை கேட்போம். சொந்த ஜனம் இல்லாத இருந்தால் சத்தத்தை கேட்க மாட்டோம். எஜமானுடைய சத்தத்தை கேட்க முடியாதபடி இருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால், அவருக்கு சொந்தம் இல்லை. சொந்தம் இல்லாத கேட்க முடியல. இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தில் மரித்து அடக்கம் என்று உயிர்த்து எழுந்திருக்கிற அந்த உயிர்த்து எழுந்த தேவன் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதில் சொல்லப்படுது, நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல கவனிச்சிங்களா? இப்போ சொல்றார், யாரு மேய்ப்பன்?
ஆடுகளுக்கு நானே மேய்ப்பன். இதான் சொல்கிறார். மெய்யாகவே மெய்யாக என் சத்தத்தை கேட்கக்கூடிய ஆடு எது என்று சொன்னால், எனக்கு சொந்தமான ஆடு தான். சொந்தமானதான் என்ன பண்ணும்? சத்தத்தை கேட்கும். எனக்கு சொந்தம் இல்லைன்னா என்ன பண்ணாது? கேட்காது. இந்த உலகத்தில் நல்லா கவனிங்க, இன்றைக்கி நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எல்லா மனிதரும் தெய்வத்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவராகிய தெய்வத்தால் உண்டாக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் என்னவென்று சொன்னால், வாழ்க்கையில் அவர்கள் செய்கிற ஒரு தவறு, தெய்வத்தை அறியாதிருக்கிறதுனால சத்தத்தை கேட்க முடியல. தெய்வத்தை அறியும் போது, அவரை ஏற்றுக்கொள்ளப்படும் போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளப்படும் போது மாத்திரம்தான் அவருக்கு சொந்த ஜனமாய் மாறுகிறோம். அவர் சொந்த ஜனமாய் மாறுகிறதுனால நாம் என்ன செய்கிறோம்? அவருடைய சத்தத்தை கேட்க முடிகிறது. அவர் கூப்பிடும் போது கேட்கிற சத்தம் என்ன பண்ணுகிறது? நம்முடைய காதுகளில் விழ பண்ணுகிறது. அவருடைய ஜனமாய் இல்லாதிருந்தால், அவளுக்கு சொந்தமாக இல்லாதிருந்தால் என்னதான் கூப்பிட்டாலும் சத்தம் கேட்கவே கேட்காது. ஏன்னா நான் வேற இருக்கிற அந்நியராய் பிறந்த இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷரை போல வாழ்ந்து கொண்டுருவோம். ஆனால் நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டுமா? நானே ஆடுகளுக்கு வாசலாயிருக்கு. தேவனே நமக்கு வழியாக, நானே வழியும் சத்தியமோ ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை இல்லாமல் ஒருவன் என்ன பண்ண முடியாது? பரலோகத்தில் போக முடியாது. அப்போ பரலோகத்தில் வர முடியாதுன்னா அவர் தான் நல்ல மேய்ப்பன். அவருடைய வழியாக தான் நாம் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும். அப்போ பரலோகத்துக்கு செல்வதற்குரிய வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இந்த தெய்வத்தை நாம் பற்றி கொள்ளப்படும் போது அந்த தெய்வம் சொல்லுகிறது. அடுத்த வசந்த வாசிங்க. எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்களே. ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. அவன் உள்ளும் புறம்பும், நல்லா கவனிங்க, உள்ளான மனுஷனும் வெளி தோற்றமும் மனிதனுக்கு முன்பதாகவும் தேவனுக்கு முன்பாகவும் அது சௌக்கியமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். ஏன் தெரியுமா? உள்ளும் புறமும் சொல்கிறாரு. வெளியும் உள்ளேயும் நாம் எப்படிப்பட்டவளாக இருக்கணும்? சௌக்கியமாக இருக்கணும். அல்லது வெளியே மட்டும் பார்க்குறதுக்கு சௌக்கியமாக இருந்துட்டு உள்ளே நமக்கு பிரச்சனை இருந்தால் என்ன பண்ண முடியாது? சந்தோஷம் வராது, அந்த தேவனுடைய மகிழ்ச்சி வராது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் தெய்வத்தின் நம்புகிறவர்களாக இருக்க மாத்திரம் உள்ளும் புறமும் நமக்குள்ளாக மகிழ்ச்சி காணப்பட வேண்டுமானால் நான் தெய்வத்தின் சத்தத்தை கேட்கணும். அல்லேலூயா. சத்தத்தை கேட்டால் தான் நம்ம உள்ளும் புறமும் மகிழ்ச்சி உண்டாகும். சத்தத்தை கேட்கலாம் நடக்காதுங்க. இன்றைக்கி உள்ளும் புறமும் மகிழ்ச்சி வருவதற்கு ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்து சத்தத்தை கேட்கும்போது மாத்திரம்தான். இந்த உபவாச நாளில் ஒரு தீர்மானம் பண்ணணும். சும்மா ஏதோ நானும் வந்தல. இந்த 21 நாளில் நாம் உள்ளும் புறம்பும் மாற்றத்துக்குள்ளே வரணும். இந்த உள்ளும் புறம்பும் மாற்றத்துக்குள்ளே வந்துச்சுன்னா சௌக்கியம் தானாக வந்துடும், ஆரோக்கியம் தானாக வந்துடும், மகிழ்ச்சி தானாக வந்துடும், விடுதலை தானாக வந்துடும். மகிழ்ச்சிக்குள்ளாக மகிழ்ச்சி கர்த்தர் கொண்டு போய் விடுவார். அதற்கு இன்றைக்கு மெய்யான இயேசு கிறிஸ்துடைய வழியாக இருக்கிற நானே நல்ல மேய்ப்பன். இந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிற எந்த ஆடுகளும் அது தவறி போகவே போகாது. எங்கே தவறி போகாது? முள்ளிலே மாட்டாது, எங்கே சிக்கி கொள்ளாது, அது ஆபத்திலும் வராது. ஏன்னா அவரே நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு நமக்கு ஒரு பரிசை தேவன் வைத்திருக்கிறார். இந்த 21 நாளில் நாம் அதை சரி செய்துட்டோம்னு சொன்னால் இந்த 21 நாள் முடியும் போது ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒரு வெற்றியை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். நான் உள்ளும் புறம்பும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த உள்ளும் புறம்பான மாற்றத்தை எதிர்பார்க்கும் போது அதை பார்த்தீங்கன்னா சொல்றாரு பாருங்க, 9ஆம் வசனத்தில், நானே வாசல், என் வழியாய் ஒருவனும் உட்பிரவேசிப்பதில்லை, அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமாய் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்று
வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவனை உண்டாயிருக்கவும் அது பரிபூரணம் அடையவும் வந்தேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த. வேதம் சொல்லுகிறது இந்த ராத்திரி வேளையில கர்த்தருடைய வார்த்தை உள்ளும் புறம்பும் என்னவா பண்றதுக்கா, மகிழ்ச்சி ஆக்கிறதுக்கும் இங்க சொல்லுகிறது மிக அருமையான வார்த்தை. பரிபூரணப்படவும், மகிழ்ச்சி ஆக்கிறதுக்குன்னா சந்தோஷம் இருந்தால் தான் மகிழ்ச்சி வரும். சந்தோஷம் இல்லைன்னா மகிழ்ச்சி வராது. என்ன பிரதர் சந்தோஷமாக இருக்கிறீங்களா, சிஸ்டர் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஏதோ இருக்கிறேன் பாஸ்டர், ஏதோ இருக்கிறெல்லாம் இல்லை. இயேசுடைய சத்தத்தை கேட்டால் உள்ளும் புறமும் மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா. இயேசுடைய சத்தத்தை நாம் கேட்காம அடக்கி கொண்டு இருந்தால் உள்ளும் புறமும் மகிழ்ச்சி இருக்காது. பார்க்குறதுக்கு மாத்திரம் மகிழ்ச்சியாக தரும், ஆனால் மகிழ்ச்சி இல்லாத இருக்கும். ஆனால் மற்றவர்களுக்கு பார்க்குறதுல மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் மகிழ்ச்சி இல்லாத இருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறவர். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறவர் இல்லையா? ஆமென். நன்மையாய் மாற்றுகிற எல்லாவற்றையும் நன்மையாக நமக்கு. நான் இன்னும் கூட சொல்ல பாருங்க, கர்த்தர் நமக்கு ஒரு நாளும் ஒருபோதும் தீமை செய்யவே மாட்டார். தீமை செய்கிற தேவன் அல்லவே அல்ல. நன்மை செய்கிறது தான் அவருக்கு தெரியும், தீமை செய்ய தெரியாது. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது, அவருடைய ஜனமாய் காணப்படும் போது, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருக்கு பின்னாடி செல்லும் போது அவர் சொல்லுகிறார், உள்ளும் புறம்பும் உனக்கு என்ன உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். உன்னுடைய சரீரத்தில் மகிழ்ச்சி உண்டாகும், வெளியில் தோற்றத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். நீ போகிற இடங்களில் நல்லா கவனிங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் போய் அந்த வேலையில் சேர்ந்தீங்கன்னா, நீங்கள் போய் அந்த படிப்பில் சேர்ந்தீங்கன்னா, நீங்கள் போய் எங்கே சேர்றீங்களோ அந்த இடம் உங்களால் ஆஸ்வதிக்கப்படும். அல்லேலூயா. இந்த இடம் எங்களால் ஆஸ்வதிக்கப்பட்டது. இந்த இடம் வந்து ரொம்ப மோசமான இடம், சாராயங்காய்ச்சி விற்கிற இடம். இந்த இடத்தெல்லாம் பார்த்தா நிறைய அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகினே இருக்கும், நிறைய செத்துனே இருப்பாங்க. கர்த்தர் எங்களை கொண்டு வந்தார், இந்த இடத்தை சீர்படுத்தினார், ஆலயத்தை வைத்து ஆராதிக்க செஞ்சோம். கர்த்தர் மதில் சேவரை போட்டார், சாவை நிறுத்தினார். இந்த பக்கம் எல்லாத்தையும் மாற்றி கர்த்தர் அற்புதமாய் நடத்தி வருகிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வாழ்கிற இடத்துல கர்த்தர் இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு தீமை செய்ய மாட்டார். தீமை செய்கிற மாதிரி தெரியும், அது தீமையை தேவன் ஒரு நாள் உங்களுக்கும் எனக்கும் அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாதிரி இன்றைக்கு வேதம் சொல்கிற திருடன் திருட வருகிறான், ஆனால் கர்த்தர் அதுக்கு ஜீவன் உண்டாக, அந்த ஜீவன் என்னவா இருக்க, பரிபூரணப்படுவதற்காக தேவன் வந்தார். பரிபூரணப்படுவதற்காக, மகிழ்ச்சி உண்டாக, செழிப்பு உண்டாக, விடுதலை உண்டாக. இந்த 21 நாளுக்கு அப்புறம் பாருங்க, வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய காரியம் செய்ய போகிறார். கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக கர்த்தர் உண்டாக்குவார். அந்த காரியத்தை கர்த்தர் நிச்சயம் உண்மையாக நாம் கலந்து கொண்டு உண்மையாக கர்த்தருடைய வார்த்தையை ஜெபித்தோமானால் அந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு வெற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அங்கே வெற்றிக்காக நாம் இப்பொழுது போராடி கொண்டிருக்கிறோம். வெற்றி நமக்கு தான். அல்லேலூயா. தோல்வி பிசாசுக்கு எதிராக இருக்கிற மனுஷனுக்கு தோல்வி, நமக்கு வெற்றி. அடுத்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 11. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா. இதாங்க முக்கியமான காரியம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து 2026 முன்பதாய் உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தார். அதுதான் சொல்கிறார், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் சிலுவை மரத்தில் உங்களுக்காக எனக்காக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக 2026 ஆண்டுகளுக்கு முன்பதாக மனிதனாக வந்த தெய்வம் நமக்காக சிலுவை மரத்தில் தொங்கி அவர் என்ன செய்தார், ஜீவனை விட்டார். அதுதான் சொல்லுகிறார், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற தேவன். ஏன் ஜீவனை கொடுத்தா தெரியுமா? நீங்கள் ஜீவன் அடைய வேண்டும் என்று, நாம் ஜீவன் அடைய வேண்டும், நித்திய ஜீவனை அடையும்படி. இந்த ஜீவன் அல்ல, நித்தியமாய் வாழப்போகிற, நித்தியமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தை அல்ல, பரலோகத்து ராஜ்யத்தில். இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் சொந்தம் கிடையாது. இந்த உலகம் யாருக்குமே சொந்தம் கிடையாது. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை என்பது ஒரே வாழ்க்கை, மரணம் என்பது ஒரே மரணம், உயிர்த்தெழுதல் என்பது ஒரே உயிர்த்தெழுதல். ஆண்டவராக இயேசு மரித்தார், உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கு எங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். அந்த தெய்வம் வார்த்தை சொல்லுகிறது, நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன், இந்த ஜீவனை
ஜீவனை கொடுக்க முடியாது. அந்த ஆட்டுக்கு, அந்த மனிதனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டா, பரிபூர்ணம் உண்டாக தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதுதான் வேதம். இன்றைக்கு எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாதபடி அந்த வார்த்தையில் நம்முடைய காரியத்தை நாம் என்ன செய்யணும், சரி செய்து கொள்ள வேண்டும். சரி செய்யாமல் நாம் வார்த்தை கேட்டால் கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைக்காது. அந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா, வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா என்பதை இன்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. மரியாளும் அவள் சகோதரி ஆகிய மைக்கில் வாசிங்க. கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை தொலைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு தேவனுடைய மகிமையை என்ன பண்ணுவதற்கு, விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையை கேட்டேன்னா அதுக்கு செவி கொடுத்தோம்னா வார்த்தை சொல்லுகிறது, அது ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படும். அது மாத்திரமல்ல, இங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதற்காக இந்த வியாதி என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, வந்திருக்கிறது. இது எதுக்காக தெரியுமா? நீங்களும் நானும் மகிமைப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் தன்னுடைய தெய்வமாக இருக்கிற தெய்வம் அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இன்றைக்கு நம்மை அவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் வேதம் சொல்லுகிறது மகிமைப்படும்படியாக சொல்றாரா. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா 7ஆம் வசனம் வாசிங்க. அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? பகலுக்கு 12 நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடர மாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்றார். அல்லேலூயா. பாத்தீங்களா, இங்க முன்னால பார்த்தோம், இந்த வியாதி எதுக்கு வந்துச்சுன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியா வந்துச்சு. அதனால தேவனுடைய நாமமும் மகிமைப்படையும், நீங்களும் என்ன பண்ணுவீங்க, மகிமைப்படுவீங்கன்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றேன்னா, இயேசு பிரதியுத்தரமாக பகலுக்கு என்ன எத்தனை மணி நேரமா வாசிங்க, அந்த வசந்த சொல்றார் பாருங்க. இயேசு பிரதியுத்தரமாக பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவள் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடர மாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்றார். இப்போ பார்த்தீங்கன்னா 2 காரியத்தை சொல்கிறாரு. முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா வியாதி வந்தது காரணம் நாமம் வெளிப்படும்படியாக மகிமைப்படும்படியாக செய்கிறாரு. இங்கே சொல்கிறாரு, அவன் பகலில் நடக்கிறான், அவன் பார்த்து நடந்து போயின்னுக்கிறான். ஆனால் ராத்திரியில் நடக்கும்போது அவனுக்கு வெளிச்சம் இல்லாததுனால அவன் என்ன செய்கிறான், இடறுகிறான், தவறுகிறான், கீழே விழுறான். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளியாக இருக்கிறார். அந்த மெய்யான ஒளி உனக்குள்ளே இருந்துச்சுன்னா இரவும் பகலும் உனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வெளிச்சத்துக்கு ஒரு மாதிரி, இருளுக்கு ஒரு மாதிரி. பகல் 12 மணி நேரம் இருக்குது, இரவு வருது, ரெண்டுமே வரும் தான், வராது இருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே என்ன பண்ணேன், வெளிச்சமாக இருக்கிறேன்.
நானே உலகத்துக்கு என்ன இருக்கிறேன்? ஒளியாக இருக்கிறேன். அப்போ ஒளியாக இருக்கிற தேவன் உங்களுக்குள்ளே இருந்தானா இருளும் நமக்கு ஒன்று தான், வெளிச்சமும் நமக்கு ஒன்று தான். ஏன்னா அவர் நமக்குள்ளே இருக்கிறபடினால இருளும் நம்ம சேதப்படுத்தாது, வெளிச்சமும் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அது ஒன்றும் ஆகாது. ஏன்னு கேட்டினா அவர் நமக்கு ஜீவனாய் வெளிச்சமாக இருக்கிறபடினால சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது அந்த சத்தம் என்ன செய்கிற வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருது. இந்த வியாதி எதுக்கு வந்துச்சுன்னா அவருடைய நாம மகிமைப்படும்படியாக வந்தது. இந்த வார்த்தை சொல்லுகிறது, மிக அருமையான வார்த்தை சொல்லுகிறது, நமக்கு இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் இடரவே மாட்டோம். அல்லேலூயா. இடறுவதற்குரிய கல் வைக்கல கர்த்தர், தவறுவதற்குரிய கல்லை வைக்கல. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் வைத்திருக்கிறதான காரியம் என்று சொன்னால் இந்த தேவனுடைய வார்த்தை சொல்லு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். இந்த உபவாசம் எதற்கு வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் யோவேல் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. யோவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆசாரியர்களே இரட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள், என் தேவனுடைய தொண்டரே நீங்கள் உள்ளே பிரவேசித்து இரட்டுடுத்தவர்களாய் ராத்தங்குங்கள். உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். எதுக்கு கூப்பிடுறாங்களா? நல்லா கவனிங்க. நாம் சீர்படுத்தும் பொழுது நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது உள்ளும் புறமும் சந்தோஷம் அடைவதற்கு, வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நடக்கிற காரியம் பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் எப்போதும் தேவனுடைய வெளிச்சம் உங்களுக்குள்ளே இருக்குது என்பதை சபைக்கு என்ன பண்ணணும்? சொல்லணுமா? சபையில் இருக்கிற விசுவாசிகளை வர சொல்லணும், நியமிக்கணும். என்ன பண்ணணும்? இப்படிப்பட்ட நாளை நியமித்து அவர்களை வர வைத்து அவர்களை என்ன செய்ய வைக்கணும்? புரிய வைக்கணும்னு சொல்கிறாரு. நீ அப்படி சொன்னீங்கன்னா தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? வெளிச்சத்துக்குள்ளே போவாங்க. இன்னும் அவங்களுக்குள்ளே இருட்டு இருக்குது. அந்த இருட்டு மாறணும்னா அவர்களை உபவாச நாளை நியமித்து கொண்டு வந்து திருச்சபையில் உட்கார வைத்து அவர்களுக்கு என்ன பண்ணுங்க? போதனை செய்யுங்க. ஹல்லேலூயா. போதியாவிட்டால் எப்படி அவருக்கு தெரியும்? போதனை பண்ணி தானே அவன். அப்போ சொல்லுது இங்கே 14ஆம் வசனம், பரிசுத்த உபவாச நாளை என்ன பண்ணுங்க? நியமிங்க. விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. ஆமென். கர்த்தருடைய நாட்கள் சீக்கிரமா வருது. நீங்க என்ன பண்ணுங்க? ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும். அப்போ தான் மாற்றம் அடையும். உள்ளும் பொறுமும் மகிழ்ச்சி ஆகணும்னா வெளிச்சம் அடைய செய்யணும். வார்த்தை கேட்க வைக்கணும். வார்த்தை கேட்டால் தான், உள்ளும் பொறுமும் மாறினாதான், நீ நடக்கிற வழியில் எப்போது வெளிச்சமாக மாறினாதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. அவர்களுக்கு நாம் சொல்லும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுமா? மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 2:12. நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. எப்படி திரும்பணுமா? முழு இருதயத்தோடு என்ன பண்ணோம்? தேவனுடைய சமூகத்துக்கு வரணும். இது வரைக்கும் எப்படியெல்லாம் இருந்தோம். ஆனால் இப்போது சத்தத்தை கேட்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறி நாம் என்ன பண்ணணும்? அவர் நித்திய ஜீவனை நமக்காக வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் கொஞ்ச காலம் வாழப்போகிறோம். இந்த வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும் தெரியுமா? உள்ளும் பொறுமும் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் வைத்திருக்க. அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இன்றைக்கு இந்த உபவாச நாளில் நாம் ஜாக்கிரதையாய் பங்கு பெற வேண்டும். ஒருவேளை பலவீனம் இருக்கலாம். பலவீனத்தின் மத்தியில் கர்த்தரை நாம் என்ன பண்ண? கர்த்தரை துதிக்கணும். பலவீனத்தின் மத்தியில் கர்த்தரை துதிக்கும் போது தான் வேதம் சொல்லி பலப்படுத்துகிற கிறிஸ்துனால் எல்லாவற்றையும் எனக்கு
பலன் உண்டு. அப்போ பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களுக்குள்ளே வரும்போது அவருடைய சத்தத்தை கேட்கும்போது வேதம் சொல்லுது சத்தியத்தை அறிவு சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ விடுதலையாக்கக்கூடிய சத்தியத்துக்குள்ளே நம்ம வரும்போது தான் இங்கே வேதம் சொல்லுகிறது மிக அருமையான வார்த்தை. அடுத்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன ஒருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். அவர் வேதம் சொல்லுது அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார். அவர் சாந்தமும் மிக கிருபையும் உள்ள தேவன். அவர் சொல்லுகிறார் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கிருபை அளிக்கிறார். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இந்த நாளில் ஒரு தீர்மானத்தோடு கூட நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கு நாம் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தோடு கூட காணப்படுவோம். நாம் அதிகமாய் கொண்டு போகாதபடி இன்னொரு வருஷத்தை அதிலே இருந்து நான் அடுத்த வருஷம் 14 மட்டும் வாசிங்க. ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசாரிப்பை கூறுங்கள். ஆமென். விசேஷித்த நாளை கூட்டுங்க. இந்த நாளில் உங்களுக்கு அறிவித்து விட்டேன். உபவாச நாளை ஜாக்கிரதையாய் கடைப்பிடிங்க. இந்த 21 நாளில் ஒரு வெற்றியை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த 21 நாளில் வாழ்க்கையில் மாற்றம் வரும், குடும்பத்தில் மாற்றம் வரும், சரீரத்தில் மாற்றம் வரும், உன் படிப்பில் மாற்றம் வரும், வேலை ஸ்தலத்தில் மாற்றம் வரும். மாற்றம் வருவதற்குரிய காரியத்தை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்படி செவி கொடுக்கலன்னு சொன்னால் அது மற்றவருடைய ஆடு. மற்றவருடைய சத்தத்தை கேட்குதுன்னா மற்றவங்க ஆடு. நீ உள்ளும் புறமும் மகிழ்ச்சியாக்க வேண்டும்னா கர்த்தருடைய சத்தத்தை கேளு. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன்னு சொன்னால் வேதம் சில நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகம் நமக்கு சதமில்லை. நித்தியமாய் வாழப்போகிற வாழ்க்கைக்காக இயேசு இந்த உலகத்தில் 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக தன் ஜீவனை கொடுத்து உங்களை என்னை மீட்டு இருக்கிறார். அந்த மீட்டு இருக்கிற தேவன் பரலோகத்துக்கு செல்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த பூலோகத்தில் மகிழ்ச்சியாய் வாழ விரும்புகிறார். மகிழ்ச்சியாக வாழ வைக்க விரும்புகிறார். ஆனால் செவி கொடுத்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ வைக்க முடியும். செவி கொடுக்கலன்னா மகிழ்ச்சியாக வாழ முடியாது. நாம் இன்னைக்கு இந்த 21 நாளில் கர்த்தருடைய பார்த்து பிடித்து கொள்வோம். ஆண்டவரே என்னை எப்படி ஆகும் ஆசீர்வதியும். தானிவேல் ஜெபித்தார், கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். உங்களுடைய ஜெபத்தை நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நிச்சயமாய் திருச்சபை மக்களுக்கு வாழ்க்கையில் இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு விடுதலை தருவார். அல்லேலூயா. விடுதலையோடு கூட நாம் கர்த்தரை ஆராதனை செய்து மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து வானுடைய சமூகத்தில் நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை கேட்ட நாம ஒரு தீர்மானத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் நமத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. ரீமா கதரல் அரீபா தரல் அரீபா லபா. ஹalleluya ஹalleluya. ஓ தன்னுடைய ஆடுகள் சத்தத்தை கேட்கிறது. இன்றைக்கு நாம் தெய்வத்தின் சத்தத்தை கேட்போமானால் நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. இரவுக்கு 12 மணி நேரம், விசேஷமாக பகலுக்கு 12 மணி நேரம், இரவும் பகலும் விசேஷமாய் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது அவரே நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். இரவாய் இருந்தாலும் பகலாய் இருந்தாலும் தேவன் நமக்கு வெளிச்சமாய் இருப்பார்னா எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது. தேவனோடு கூட ஐக்கியமுள்ள ஒரு மனுஷியாய் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஹalleluya. அரிமாக்கா தரல் அரிபா லபா ரபா லபா. விசேஷமாய் வேதம் சொல்லுகிறது. நல்ல மனுஷனுடைய விசேஷம் நடக்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறதா காணப்படுகிறது. சகோதரனே இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆனாலும் கூட இயேசு இந்த உலகத்தில் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்க முடியாது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து மரணத்தின் வாசலிலே தேவன் நமக்காக நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். நம்மை வாழ வேண்டும் என்பதற்காக, நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தெய்வம் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து வந்திருக்கிறார். அந்த தெய்வத்தின் நம்பி இருக்கிற நாம ஒரு தீர்மானம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Oh, praise Jesus. Hallelujah.
உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழ்த்திறந்து தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம், அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். ஹalleluya ரிபா தரல ரிமா கதரல ரிபால வரவா. ஹalleluya ஹalleluya ஓ ஹalleluya. இந்த உலகம் மாயையாய் காணப்படுற மாயான உலகத்தில் நிஜமான தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் உள்ளும் புறமும் மகிழ்ச்சி அடைய செய்ய தெய்வம் நம்மோடு இருக்கிறபடினால தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். ஹalleluya ஓ ஹalleluya. என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்டு. என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்டு. தேவன் கையிலே நான் வெறும் களிமந்தானே, கொயவனாம் தேவன் கையிலே நான் வெறும் களிமந்தானே. வணைவதும் வடிவமைப்பும் தேவனே, வாழ வைக்கும் தேவனே. வடிவமைப்பும் தேவனே, வாழ வைத்து தேவனே. என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் என்னை பாராட்டு. என்னிலே ஆமென். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லைப்பா, ஓ நான் மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை, உம்மை அல்லாமல்